ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கிறிஸ்பிஸ். எல்லாரும் ஹாப்பியாக பாசிட்டிவாக இருக்கீங்க நம்புறேன். நான் நம்ம சேனலில் ஆட்டோமோட்டிவ் ரிவ்யூஸ் அதுக்கப்புறம் ட்ராவல் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். இந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. என்னோட ஷார்ட்ஸ் சேனல் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் சேனலுக்குள்ள லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஒன்று கொடுக்குறேன். அதுலேயும் ஃபாலோ அண்ட் சப்போர்ட் பண்ண மறக்காதீங்க. டாடா மோட்டர்ஸ் அவங்களோட ஃபர்ஸ்ட் அவர் கர்வ் கான்செப்டான டாடா கர்வ் ஈவியை ஆகஸ்ட் 7 அன்னைக்கு லான்ச் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. அந்த லான்ச் ஈவெண்ட்டுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து இந்த வெஹிக்கிளோட கம்ப்ளீட் எக்ஸ்டீரியர் எப்படி வந்திருக்கும், இன்டீரியர் எப்படி வந்திருக்கும், அதுக்குண்டான டீஸ்டு வீடியோலாம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அந்த வீடியோவில் கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி இந்த வெஹிக்கிள் என்னென்ன சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் வரும் நம்ம வந்து பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோவில், அதாவது அடுத்தடுத்த இதே 3 o'clock வீடியோவில் வந்து இப்போ ரீசெண்டாக அன்வீலான சிட்ராயின் பாசால்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிசான் எக்ஸ்ட்ரைல், இந்த மாதிரியான வெஹிக்கிள் பற்றி எல்லாமே வந்து பார்ப்போம். ஸோ சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஆட்டோமொபைல் கண்டென்ட் அதுக்கப்புறம் டிராவல் கண்டென்ட்டோட உங்களை வந்து அடுத்தடுத்த வீடியோ நான் வந்து மீட் பண்றேன். இப்போ நாம டாடா கர்வ் ஈவிக்கு வந்து வந்தோம்னா நம்மளுக்கு நிறைய டெக்கியான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஜஸ்டர் கண்ட்ரோல்டு பூட் ஓப்பன் ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் எலக்ட்ரானிக் பூட் ஓப்பன் ஃபங்க்ஷனாலிட்டி தான் நமக்கு இது வந்து கிடைக்குது. அந்த கிளிப்ஸ் எல்லாம் நீங்க வந்து இப்போ ஸ்கிரீன்ல பார்க்கலாம். இந்த ஃபியூச்சரெல்லாம் இப்போ இந்தியன் பிராண்ட் கார் மேக்கரான டாடா நம்மளுக்கு கொண்டு வரதுல நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. 455 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் நமக்கு வந்து கிடைக்கும். டாடா சஃபாரி அதுக்கப்புறம் டாடா ஹேரியர்ல பார்த்தா அது 9 ஸ்பீக்கர் சிஸ்டம் உள்ள JBL சவுண்ட் சிஸ்டம், நிறைய சரௌண்ட் மோட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கொடுப்பாங்க. கொஞ்சம் டெக்கியான ஃபீச்சர்ஸ் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டாடா கர்வ் வந்து அவங்களோட ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட். நம்மளுக்கு டாடா சஃபாரி ஹேரியர் அதுக்கப்புறம் நெக்ஸான் மாதிரி மட்டும் இல்லாம கொஞ்சம் ஃபீச்சர் அடிஷன் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே சைட்ல நீங்க வந்து வந்தீங்கன்னா ஃபிளஷ் டைப் டோர் ஆன்சர்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஐகானிக் கலரான அந்த ப்ளூ கலர்ல தான் நம்மளுக்கு இந்த வெஹிக்கிளோட அதாவது டீஸ்டு வீடியோ நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. அலா வீல் கொண்ட செட்டப் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்குது. ஓஆர்விஎல் 360 டிகிரி கேமரா, இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இன்டீரியர்ல வந்து பாத்தீங்கன்னா அதே 2 ஸ்போக் ஸ்டீரிங் வீல் கொண்ட ஆப்ஷன் நமக்கு வந்து கிடைக்குது. உள்ள நம்மளுக்கு இலுமினேட்டட் ஸ்டீரிங் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல அந்த தீம் எல்லாம் நீங்க வந்து பார்க்கலாம். டாடா நெக்ஸான், டாடா சஃபாரி, டாடா ஹேரியர்ல பார்த்து அதே தீம் தான் நமக்கு வந்து கிடைக்குது. சம்வேர் அரௌண்ட் 12 to 14 inches டச் ஸ்கிரீன் சிஸ்டம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கீழே ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டச் பேஸ்ட் பட்டன்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். அப்படியே ஃப்ரண்ட் ப்ரொஃபைல நம்ம இப்போ வந்து வந்துருவோம். ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் வந்தோம்னா இதே சஸ்டைனபிள் டிசைன் லாங்குவேஜ் நம்ம வந்து நெக்ஸான்லயும் பார்த்துட்டோம், சஃபாரிலையும் பார்த்துட்டோம், ஹேரியர்லயும் பார்த்துட்டோம். பட் கர்வ்ல இதை கொடுத்துருக்கிறது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு பட்டை அடிச்ச மாதிரி ஒரு LED டைல் லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே அந்த வெர்டிகல் ஸ்ட்ரைப்ஸ் எல்லாம் வந்து பார்க்க முடியுது. ரோட் பிரசன்ஸ் வந்து பார்க்க போனா கொஞ்சம் நல்லா தான் இருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். பட் இதே கர்வ் கான்செப்ட்ல இருக்க பெரிய வெஹிக்கல்ஸ் லம்போர்கினி யூரஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்போர்ட்டி அண்ட் ஐகேட்சியா நமக்கு வந்து இருக்கும். இது வந்து அந்த அளவுக்கு வந்து இல்லாட்டனாலும் இப்ப இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல, அதாவது 10 to 20 lakhs பிரைஸ் செக்மெண்ட்ல ஒரு நல்ல வெஹிக்கிளா இருக்கும் அப்படின்ட்டு வந்து எதிர்பார்க்கலாம். நீங்க இந்த லான்ச் ஈவென்ட்க்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கீழே கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. நாளைக்கு, அதாவது ஆகஸ்ட் 7 அன்னைக்கு இந்த வெஹிக்கிள் வந்து லான்ச் பண்ண போறாங்க. லான்ச் பண்ணதும் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்ன, பிரைசஸ் என்ன, அதை பத்தி எல்லாமே நான் வந்து பார்ப்போம். அதுவும் இல்லாம இன்னொரு இம்பார்ட்டன்டான அப்டேட் வந்து பார்க்க போனா டாடா மோட்டர்ஸ் அவங்களோட ஷோரூம்ஸ்ல, அதாவது டீலர்ஷிப்ல இந்த வெஹிக்கிள்க்கு புக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் இந்த வெஹிக்கிள் வந்து புக் பண்ணிருக்கீங்க, அதாவது இந்த அன்வீலிங் வீடியோ, டீசிங் வீடியோ இதெல்லாமே பார்த்து வெஹிக்கிள் ரொம்ப பிடிச்சி போய் நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேணாம், வெஹிக்கிள் லான்ச் ஆனதுமே வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யார் இந்த வெஹிக்கிள் வந்து புக் பண்ணிருக்கீங்கன்னு கீழே கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்டான அப்டேட் வந்து பார்க்க போனா நம்மளுக்கு டாடா கர்வ்ல இருக்க ஐசி இன்ஜின் வெர்ஷன் செப்டம்பர் அன்னைக்கு வந்து லான்ச் பண்ண போறாங்க. அந்த ஐசி இன்ஜின் வெர்ஷன்ல நம்மளுக்கு நியூ பெட்ரோல் இன்ஜின் வந்து கிடைக்க போகுது. டர்போ GDI TGD பெட்ரோலுக்கு ஆப்ஷன் நமக்கு வந்து கிடைக்க போகுது. கம்ப்ளீட்டா இது ஒரு நியூ டெவலப்ட் இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். 1200cc 3 cylinder TGDI நினைக்கிறேன். டைரக்ட் இன்ஜெக்ஷன் டெக்னாலஜி மூலமா இந்த இன்ஜின் ஒர்க் ஆகுறதுனால நமக்கு நல்ல ஃபியூல் எஃபிஷியன்சி, நல்ல பவர் அண்ட் டார்க் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க இந்த இன்ஜின் அப்டேட் பத்தி என்ன ஃபீல் பண்றீங்கன்னு கீழே கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. இந்த இன்ஜின் தான் நம்மளுக்கு டாடா கர்வ் ஐசி இன்ஜின் வெர்ஷன்ல வந்து வரும்னு நினைக்கிறேன். இதை பத்தி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் கிடைக்கும் போது நான் டாடா கர்வ் பத்தி நம்மளோட சேனல் அப்டேட் பண்ணிட்டே வந்திருக்கேன். ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு புது வீடியோ வந்து மீட் பண்றேன். Until then, bye from Krish Views.